குழந்தைக்கு இருக்கிறதுலையே தலை தான் பெரிய உறுப்பு. அந்த தலை இடுப்பெலும்பு வழியாக வந்துருச்சுன்னு சொன்னால் மீதி இருக்கிற பாகம்லாம் வழுக்கிட்டு வந்துடும். ஸோ இதுவே பேபி உட்கார்ந்த நிலையில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது தலை தாயோட மேல் பகுதியிலையும் பட்டெக்ஸ் கீழே இருக்குன்னா நமக்கு அந்த குழந்தை பேசேஜில் நல்லபடியாக வரதுக்கு வாய்ப்புகள் 90%. ஆனால் ஒரு 10% ப்ராப்ளம்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாடி வந்துடும், சில சமயத்தில் தலை வராமல் போயிடும். அப்போ குழந்தைக்கு ஆபத்து. 100ல் 1 குழந்தை பாதிக்கப்படும் சொன்னால் கூட அதை இந்த காலத்தில் நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அதனால் பொசிஷன் அப்நார்மலாக இருந்தால் சிசேரியன் பண்ணுவோம். ஸோ இந்த பொசிஷன் ஃபஸ்ட் பேபி அப்நார்மலாக இருந்தது, செகண்ட் பேபி நார்மலாக இருக்குன்னா நார்மலுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ அதனால் பேபி பிரச்சனை இல்லாமல் இருக்கணும், ஆவரேஜ் சைஸில் இருக்கணும். ப்ரீவியஸ் சிசேரியன் என்ன கண்டிஷனுக்காக பண்ணியிருக்காங்க? இப்போ ப்ரீவியஸ் சிசேரியன் தாயோட இடுப்பெலும்பு ரொம்ப குறுகினதாக இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த ப்ரெக்னென்சிக்கு அது ஒன்றும் பெருசாகாது. அதே தாய் தானே, அதே இடுப்பெலும்பு தானே, அது மாறாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ரிப்பீட் சிசேரியனுக்கு போகிற மாதிரி இருக்கும்.